ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு கேஜெட் தான், ப்ரெஷர் வாஷர் தான். இதை மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இதோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம இப்போ அன்பாக்சிங் பார்த்துலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸோட ஒரு அவுட் ரிவ்யூ பார்த்துலாம். இது RIT பிராண்டில் வந்து ப்ரோ வெர்ஷன் தான், ஹை ப்ரெஷர் வாஷரு. மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் பிராஸில் கொடுத்துறாங்க. இது மட்டும், அந்த ஹீட்டை மட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பிளாக் கலர் கோட்டிங்கு அலுமினியத்தில் வரும். இந்த இது மட்டும் பிராஸில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹெவி டியூட்டி, நல்லாயிருக்கு. இதில் என்னென்ன அசசரிஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இதிலே போட்டுருக்காங்க பாருங்கள். கன்னு, அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் வர அந்த பாக்ஸ், இதில் அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் இதில் எக்ஸ்டென்ஷன் ராடு, அப்புறம் இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்லெட் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர்ஸ் அப்படி இருக்கும். மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா RZ051053. சைடில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 280 பார் வரலும் அவுட்புட் ப்ரெஷர் இருக்குது. ஒர்க்கிங் ப்ரெஷர் நம்ம 250 to 280 பார் அந்த இதுக்குள்ளே நம்ம அழுத்தத்துக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். நம்ம நார்மல் நம்ம வீட்டில் 16 amps இல்லை நார்மல் ப்ளக்கில் கூட நீங்கள் போடலாம். 240 வோல்ட்டு தான், 50 Hz. மிஷின் நல்லா வெயிட்டாக இருக்குது. 2400 வாட்ஸ் வருது மிஷின். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் என்ன பாக்ஸ் உள்ள இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக். இது நம்மளுக்கு 6 months வாரண்டியோடு வந்துடும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபுல் சர்வீஸும் பண்ணிக்கலாம். இது கேட்லாக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வர அந்த கேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் பைப்பு நல்லா இருக்குது. எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் ஒரு 6 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாசல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பின்னு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் இது ஃபில்ட்ரு, நம்ம தண்ணி உள்ளே அந்த வெளியே எடுக்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணி வர்றதுக்கு. ஸோ உப்பு தண்ணி யூஸ் பண்ணது வரலாம் மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு இல்லாமல் இன்னொரு ஃபில்ட்ரும் இருக்கும். இது ஒரு அட்டாச்மெண்ட், அது அப்படி கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் இன்லெட் பைப்பு. ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னு நல்லா இருக்குது. நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுன்றத இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிஷின். மிஷின் தான் சரியான வெயிட். மிஷின் நல்லா இருக்கும். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸ்பேர் சப்போர்ட் எப்பவுமே கிடைக்கும். இது பிராஸா அலுமினியமானு தெரியல, பட் பிராஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. மோட்டர் நல்லா செம்ம வெயிட்டாக இருக்குது. கேஜில் வந்து பாருங்கள் 0 to 40 வரலாம் ரேஞ்சு இதில் காட்டுது பாருங்கள். ப்ரெஷர் மெகா பாஸ்கலில் இருக்குது. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன் இதுதான். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் 280 வாட் வரலாம் பார் வரலாம் இருக்கும். 2400 வாட்ஸ். 250லேருந்து 280 வரலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அது நம்ம கன்னை அழுத்துறோம்ல, அதில் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மோட்ரு. பேக் சைடு வேணால் காட்டுறேன். அலுமினியம், ஃபுல் அலுமினியம் பாடி.
நல்லாயிருக்கும். ஸோ சேம் இதே மிஷினே வேணும் அப்படின்னா இதோட பையிங் லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட டைரக்ட் கான்டாக்டர் இதோட செல்லரோட நம்பர் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். நான் இது பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3999, அதான் 4000 ருபீஸ். ஸோ இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 4800 அந்த மாதிரிலாம் வருது. ஸோ இந்த ப்ராண்டை பொறுத்தவரைக்கும் இது நல்லா ஹெவியாக இருக்குது. நார்மல் கம்பேர் பண்ணும்போது செம்ம ஹெவியாக இருக்குது மிஷினு. நல்லாவும் இருக்குது. 6 மந்த்ஸுக்கும் கம்ப்ளீட் வாரண்ட்டி சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் இது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அக்சசரிஸும் இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதையும் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இன்லெட் பைப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பைப்பு, அது நாசில், அப்புறம் ஃபில்ட்ரு இது வரலையும் எடுத்துக்கிறேன். இதை டைரெக்டாக நீங்கள் இப்படி இதில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். ஒன் டைம் இன்சர்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் அடிக்கடிக்கு எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. இந்த இன்ஸ்டாலேஷன் அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். சாரி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்லெட்டு, ரைட் சைடில் இருக்கிறது அவுட்லெட். இல்லை, இதுதான் ரைட் சைடில் இருக்கிறது தான் இன்லெட் போல். ஏன்னா நீங்கள் மாற்றி கூட போட முடியல. இது நல்லா பெரிய இதுவாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றி போகிறதுக்கு அதில் ஆப்ஷன் இல்லை. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணுங்கள். ஆரஞ்சை ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ள இதை போடணும். அதுக்கு முன்னாடி இந்த பைப் போட்டு இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்து மெல்லமாக ஆப்ரேட் பண்ணுங்க. அவ்வளோ இது வரலாம் இல்லை, குவாலிட்டியாக இல்லை. இன்சர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, பட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு அந்த பைப் இதை அப்படியே டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வேணும்னும் போது இதை மட்டும் இப்படி இன்சர்ட் பண்ணி இதில் வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். வேணும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுக்கிங்க. இந்த பக்கம் இது ஒர்க் முடிஞ்சிச்சா, இதை நம்ம சுற்றி வச்சுக்கலாம். அப்படி அவ்வளோதான். அடுத்தது இந்த பைப்பில் 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் எதை வேணால் போடலாம். இதை இந்த பக்கம் இருக்கிறதுல போடுங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை போடலாம். ஏன்னா டேரெக்டாக அப்படியே வச்சு போனோம்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த வாஷர் கொஞ்சம் டைட்டாக போகுது இல்லை. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த இது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, பார்த்து பண்ணுங்க.
அதேமாதிரி கன்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த கழட்டினீங்கன்னா அது கழட்டிக்கும். கழட்டிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது நாசில் விரிஞ்சு பிரியுது போகும். போட்டு நல்லா டைட் வச்சுக்கணும். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஹேண்ட் டைட்டாக தான் போட்டிங்க அப்படின்னா அப்படியே நம்ம அடிக்க வேண்டியதான். இதோட இன்னொரு மூணை இதோட இருக்கு இல்லையா, ஸோ இடம் சின்னது, அதனால தான் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. அது முடிஞ்ச உடனே ஆஃபீஸ் போய்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது பண்ணியாச்சு. இது பின்னாடி அடித்து விட்ருவோம். கன்று ரெடி. ஸோ இதையும் இங்கே இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதை இந்த கருப்பாக இருக்கிற இந்த எல்லோ கலர் ஓஸ் பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம வாட்டர் பக்கெட்டில் போடணும். ஸோ இதை நீங்கள் அதுக்கப்புறமா ப்ளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு அப்புறம் ஆன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இது ஒரு நல்ல மிஷின், பெஸ்ட்டாக இது பண்ணியாச்சு. இதோட தண்ணி அடித்து அந்த அந்த அவுட்புட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். கன்னோடு காட்டியது அப்போ தான் தெரியும் எங்கே தெரியும் வந்து நல்லா க்ளீன் ஆகுது. சூப்பராக போகுது. சூப்பராக க்ளீன் ஆகுது. செம ப்ரெஷர். அங்கே சென்டர் சாகாப்ஸ் இருக்குது. அங்கடி சென்டராக சாகாப்ஸ் இருக்குது. அங்கடி அது கீழே நடுவில் வீல் பக்கத்தில் ஒன்று இருக்குது பாரு. அது இல்லை, கீழே. அதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தமிழ் டெக் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.